ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அகமகில் கிச்சன் சவிதா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சுரைக்காயில் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை சுரைக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுரைக்காய் சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரைக்காயை தோல் சீவி துருவி வச்சுக்கலாம். எல்லா தோலையும் சீவிக்கலாம். சுரைக்காயை தோல் சீவி வச்சிட்டோம். நம்ம உள்ள விதையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு விதை முத்தலாக இருந்தால் எடுத்துக்குங்க, பிஞ்சிலாக இருந்தால் எடுக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் முத்தலாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். உங்களால் அப்படி ஃபுல்லாக எடுக்க முடியல அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்ம விதையை எடுத்துக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம விதையை ஃபுல்லாக எடுத்துடலாம். எல்லாத்துலேயும் விதையை எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஒரு கேரட் துருவத்தை வச்சு ஃபுல்லாக துருவிக்கலாம். எல்லா சுரைக்காயும் நம்ம துருவி வச்சுக்கலாம். சுரைக்காய் எல்லாத்தையும் துருவி வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபுல்லாக தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். துருவின எல்லா சுரைக்காயும் தண்ணி வடித்து வச்சுக்கலாம். எல்லா சுரைக்காயிலையும் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. பாருங்கள், எல்லா தண்ணியும் ஃபுல்லாக வடிச்சிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் ஜாஸ்தி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி சுரைக்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி போட்டாலும் போட்டுக்குங்க, நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நம்ம சுரைக்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு உப்பு போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, சுரைக்காயில் உள்ள தண்ணியே போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது நம்ம பக்கோடா போல் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுரைக்காயை பக்கோடா போல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. சுரைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கடலை மாவு வேகிற டைம் மட்டும்தான். 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு வெந்தால் போதும்.
2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு 1 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக பசங்க கூட்டு பொரியல் சொரக்காயில் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஸ்நாக்ஸ் போல் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை எல்லாத்தையும் பக்கோடா போல் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்டியான சொரக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பசங்க நார்மலாக கூட்டு பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஸ்நாக்ஸ் போல் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.